சிதம்பரத்துல நாம பல்வேறு கோவில்கள் குறித்த சிறப்புகளையும் வரலாறு நிறைந்த அபூர்வங்களையும் பார்த்து வர்றோம். அந்த வரிசையில நாம சிதம்பரம் புறவழிச்சாலையில் சிங்காரத்தோப்புல அமைந்திருக்கிற பிரம்மபுரீஸ்வரர் உடனுரை பிரசன்ன நாயகி திருக்காலஞ்செடிகுடையார் சிவபதி ஸ்தல வரலாறு குறித்து முழுமையா பார்ப்போம். பிரம்மபுரீஸ்வரர் சிவாலயம் முதன்மை காரணம் மற்றும் ஆலயம் தோன்றலுக்கான வரலாறு குறித்து பார்த்தா, சிவனின் அடிமுடியை கண்டதா பிரம்மா பொய் கூறுகிறாரு. பிரம்மா பொய் கூறியதை அறிந்த சிவபெருமான் பிரம்மனின் படைப்பு தொழிலில் களங்கம் ஏற்பட்டு பிரம்மா தனது பொலிவை இழக்கிறார். பின்பு சிவனை வேண்டி பூஜித்து அங்குள்ள குளத்தில் குளித்து பிரம்மா இழந்த பொலிவை மீண்டும் பெறுவதால் இங்கு இந்த ஸ்தலம் உருவாகி இதற்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற பெயரும் உருவானது. இந்த கோவில் பல்லவன் சிம்மவர்மன் உடல் பிணியால் பதவியேற்க இயலாது தீர்த்த யாத்திரை புறப்பட்டு பயணிக்க இயலாமல் இறுதியாக இக்கோவிலில் தங்கினான். இந்த நேரத்தில் சிவபெருமானின் தண்டகாரண்ய நடன காட்சியை தில்லையில் காண வியாக்கிரபாதரும் பதஞ்சலியும் ஆகிய இருமுனிவர்களும் தவம் மேற்கொள்ள, பின்னர் தங்களது ஞான கண்களால் இருவரும் உடல் பிணியுற்று தில்லைவனத்தில் தங்கியுள்ள சிம்மவர்மன் குறித்து அறிந்து அவனை சிவகங்கை அழைத்து வந்து நீராடச் செய்து உடல் பிணியை நீக்கினர். பின்னர் பிணியில் இருந்து விடுபட்ட மன்னன் சிவகங்கையில் நீராடும் போது தான் கண்ட நடன காட்சியை சிற்சபை நிறுவி நடராஜரை கற்றளியாக ஸ்தாபிதம் செய்தான். இப்படியொரு வரலாறு வழியாக நாம் பிரம்மபுரீஸ்வரர் கோவில் தோன்றல் மற்றும் வளர்ச்சி குறித்து அறிந்து கொண்டோம். இந்த கோவிலின் பிரம்மபுரீஸ்வரர் வாசலில் 2 துவார பாலகர்களும் கோவிலின் உட்புறம் விஷ்ணு மற்றும் மகாலட்சுமியும் சங்கநதி மற்றும் பதுமநிதி உள்ளிட்ட தெய்வங்கள் இருக்கின்றனர். இந்த கோவிலில் மிகவும் பிரசித்தியாக பார்க்கப்படுவது தில்லை நடராஜர் இன்றளவும் தை மற்றும் பங்குனி மாதம் இருமுறை இந்த கோவிலில் வந்து இங்கு அமைந்திருக்கும் பிரம்மவாரி தீர்த்தத்தில் தீர்த்தமாடி பிரம்மபுரீஸ்வரரை வணங்கி செல்வது சிறப்புடையதாக கருதப்படுகிறது. மேலும் இந்த கோவிலில் தலவிருட்சமாக கலாக்கா செடி வணங்கப்படும் நிலையில் வியாக்கிரபாதர் மற்றும் பதஞ்சலி ஆகிய இரு முனிவர்கள் வணங்கிய திருவுருவங்கள் சிற்பங்கள் இந்த கோவிலை சுற்றி காட்சியளிக்கிறது. மேலும் மற்ற கோவிலை ஒப்பிடுகையில் தமிழ் கல்வெட்டுகள் ஏராளமாக இருப்பது இக்கோவிலின் தனிப்பெரும் சிறப்பை எடுத்து காட்டும் நிலையில் இதன் பழமை மற்றும் மரபு தொன்மையும் பறைசாற்றுகிறது. இந்நிலையில் இந்த கோவிலுக்கு அருகில் மறைஞான சம்பந்தரின் ஜீவசமாதியும் வரும் வழியில் சுந்தர சுவாமிகள் ஜீவசமாதி இருப்பதும் தனிச்சிறப்பாக கருதப்படுகிறது. இதுவரை பார்த்த கோவில்களில் நாம் ஒவ்வொரு தனிப்பெரும் சிறப்பையும் தொன்மையையும் கண்டு வருகிறோம். அதில் பிரம்மபுரீஸ்வரர் கோவிலும் நம்மை வியப்பில் ஆழ்த்தி அதன் புராணங்கள் மற்றும் வரலாற்றை குறித்து அறிய வைத்து ஆச்சரியத்தில் உறைய வைத்துள்ளது. இதைப்போல் மேலும் ஒரு சுவாரஸ்யமான கோவில் மற்றும் புராணம் குறித்த காணொளியை பார்ப்போம். தொடர்ந்து நமது செங்காந்தல் ஆன்மீக சேனலில் இணைந்திருங்கள்.